Hello friends, welcome to ViKi's kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சூரை மீன் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சூரை மீனை தான் இங்கிலீஷ்ல டியூனான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சத்து உடம்புக்கு. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சூரை மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பார்க்க இது போல் ரெட் மீட் மாதிரி தான் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சிடலாம். நான் வந்து இட்லி தட்டில் வேக வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா மண் சட்டியில் கூட வேக வைக்கலாம், நம்ம விருப்பம்தான். இதை மூடி வச்சுருங்க. 12லேருந்து 15 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்திருக்கு. நம்ம இதோடைய முள் தனியாக சதை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். முள் இல்லாமல் சதை பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த சூரை மீனில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஒமேகா 3 இருக்குது, விட்டமின் B12, அப்புறம் இரும்பு சத்து. அனிமிக்காக இருக்கவங்களாம் இதை சாப்பிட்டாக்கா ரத்த சோர்வு அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை நான் கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மீனை வந்து மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் உங்கள் ஊர்லலாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புட்டை அவங்க சாப்பிட்லன்னா இந்த புட்டை சமோசா மாதிரி உள்ள ஸ்டஃபிங்காக வச்சு கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இல்லை சப்பாத்திக்குள்ளே கூட வச்சு ஸ்டஃபிங்காக நீங்கள் ரெடி பண்ணி தரலாம். இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 10 பல்லு பூண்டு நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, தேவையான அளவு உப்பு. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னா மிளகாய் சேர்த்துக்காதீங்க, மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகு தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம வேக வச்சு முள் இல்லாமல் எடுத்து வச்சிருக்க மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீன் வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம மீனை ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். 3லேருந்து 4 நிமிஷம் போல் இருந்தால் போதும். கடைசியாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தூவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூரை மீன் புட்டு ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அன்பா சமைங்க, அழகாக சர்வ் பண்ணுங்கள். நன்றி.